வணக்கம். சென்னை சமிர்தாவோட ஜெயிக்கலாம் வாங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம், வாங்க. உங்கள் பேர் என்ன? நிஷாந்த். நிஷாந்த். எந்த ஊர் உங்களுக்கு? சரி, ஈரோடு. ஈரோடு. சார், ஈரோடு. ஈரோடு, சரி. அந்த ஊருக்கு ஈரோடுன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா நானே சொல்லிடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா தெரியுமா சார், 2 ஓடைகள். அழகாக சொல்கிறீங்க. 2 ஓடைகளுக்கு நடுவில் இருந்ததுனால ஈரோடை, அதான் ஈரோடு. இதெல்லாம் எதுக்காக நான் கேட்குறேன்னா, நம்ம பிறந்த ஊரை பற்றி நமக்கு குறைஞ்சமாக அதனுடைய பேர் காரணமாக தெரிஞ்சிருக்கணும். அழகாக சொல்கிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். என்ன கிளாஸ் முடிச்சிருக்கீங்க? சார், 10th முடிச்சிருக்கேன் சார். முடிச்சுட்டு +2 போயிட்டீங்க? இல்லை சார், 10th முடிச்சுட்டு சென்னை அமிர்தாவில் டிப்ளமா படிச்சுட்டு இருக்கேன் சார். 10th முடிச்சோன்னு வந்துட்டீங்களா? ஆமாம் சார், 10th முடிச்சோன்னே வந்துட்டேன் சார். நல்ல மார்க் வாங்கலையா? எவ்வளோ மார்க்கு சார்? 411 வாங்கியிருக்கேன் சார். அவுட் ஆஃப் 500? ஆமாம் சார். இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. 500க்கு 411 வாங்கியிருக்கீங்க. +2க்கு போகலை. MBBS டாக்டர் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் அடிக்கடி. நீங்கள் போகிறேன்னு சொன்ன உடனே சரின்ட்டாங்களா? யார் உங்கள் அப்பா அம்மா யாரும் வந்திருக்காங்களா? சார், அப்பா வந்திருக்காரு. வந்திருக்காரா? எங்கே இருக்காரு? ஐயா வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க. ஐயா வணக்கம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார், நான் வந்து லாயராக இருக்கேன் சார். நீங்கள் இப்போ வழக்கறிஞர் சார். ஈரோட்டில் இருக்கீங்களா? ஈரோட்டில் இருக்கு. சரிங்க. வழக்கறிஞர் வழக்கமாக ஒரு யோசனை பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, தாத்தா அப்பா மகன் பேரன் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக எல்லாருமே இந்த குடும்பத்தில் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற தொழில்னு வச்சுருப்பாங்க. இப்போ டாக்டர் வீட்டில் டாக்டருங்கிற மாதிரி. இப்போ எங்கள் வீட்டில் கூட எங்கள் அப்பா வாத்தியார், நானும் வாத்தியார். ஆனால் நீங்கள் தம்பியை இந்த துறையில் ஆற்றுப்படுத்திருக்கீங்களே, காரணம் என்ன? அவர் போகணும்னாரா இல்லை நீங்கள் விரும்புனீங்களா? சார், எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் வந்து பிஎட் காலேஜ் பிரின்சிபலாக இருக்காங்க. அவங்க கல்வித்துறையில் இருக்கு. சரிங்க. நான் வந்து சட்டத்துறை, அவங்க கல்வித்துறை. என்னுடைய மூத்த பையன் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சென்னையிலேயே படிக்கிறான். அடேப்பா, சரி. இப்போ 3 பேர் 3 இதில் இருக்கோம். எங்கள் வீட்டை எங்களை பொறுத்தளவுக்கு பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த துறையில் அனுப்பணுங்கிறது தான் எங்களுடைய. ரொம்ப இதை எல்லாரும் குறித்து வச்சுக்கோங்க. பிள்ளைகள் என்ன விரும்புகிறாங்களோ கொஞ்சம் காது கொடுத்து அப்பா அம்மார்கள் கேட்கணும். நான் தான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், வரல, நீ வராமல் இருந்த, உன்னை தொலைச்சிட்டேன், இப்படி சொல்லக்கூடாது. ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்துட்டிங்கன்னா எங்கள் பாட்டி நல்லா சமைப்பாங்க. சரி. எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. நானும் நல்லா சமைப்பேன். அதேப்பா, என்ன மனைவி மாத்திரம் விட்டீங்க? அவங்களும் நல்லா சமைப்பாங்க. அதனால தான் நான் நல்லா சமைப்பேன் சொன்னேன். பரவாயில்ல, அவர் நல்லா சமைப்பார். வீட்டில் ஒரு ஆள் போதும்ல. சரிங்க. அந்த ஒரு இது என்னுடைய சன்னுக்கு இருந்தது. சரிங்க. இந்த துறையை வந்து பேப்பரில் ஆட் பார்த்தீங்க, விளம்பரம் பார்த்தீங்க, தினம் வந்துக்கிட்டே இருந்தது. சரி. நாங்கள் அதை பார்க்குற போது முதல் நாள் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். தினந்தோறும் வந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு இது எங்களுக்கு உள்ள எங்களை நுழைச்சிருச்சு அது. சரி. அதுக்கப்புறம் இவனை நாங்கள் விசாரிக்கும் போது இவன் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். அதான் மார்க் சொன்னோன்னு நான் அப்படியே அசந்து போனேன். சரி, உனக்கு என்ன துறை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இதை நீ படித்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி. அதில் வந்து இவனுக்கு இந்த துறை ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. நான் உடனே பிடிச்சதுன்னு சொன்னோடனே உடனே சேர்த்திடணும்னு நான் நினைக்கல. ஏன்னா எங்கள் ஊரில் ஈரோட்லேயே வந்து நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அங்கேயே இருக்குது. அங்கேயே நிறையா கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இருந்தபோது நாங்கள் வந்து டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு பேசும்போது நாங்கள் உடனே சேர்த்திடல, சாதாரணமாக சேர்த்திடல, நல்லா தரவாக விசாரித்து அதுக்கப்புறம் வந்து சேர்த்துனோம். அப்போ வந்து இவங்களுடைய அணுகுமுறை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ வந்து ஒரு பெற்றோராக வந்து ஒரு பையனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அவன் பிடித்த ஃபீல்டில் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு அச்சாரம் வந்து இந்த சென்னை அமிர்தா இருந்தது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். நல்ல மைக் கொடுங்க. உலகம் கை நீட்டி உன்னை வரவேற்குமே, நீ சென்னை சமிர்தாவில் படித்தாய், வாழ்வில் உனக்கேற்றும் இனி முன்னேற்றமே, நீ சென்னை சமிர்தாவில் படித்தாய், திறமையான பயிற்சி சர்வதேச தரத்தில், படிக்கும் போதே உனக்கு 10,000 வரை சம்பளம், பட்டம் பெற்ற உடனே வேலை, வளமான வாழ்க்கைக்கு வரமாய் வந்தது சென்னை சமிர்தா.
நாளைய உலகம் நம் கையில் வருமே. சென்னை சமர்தா வெற்றிகள் தருமே. போலே எதுவும் எதுவும் இல்லை, இதற்கிணையா இங்கு ஏதும் இல்லை. உலகம் கை நீட்டி உன்னை வரவேற்குமே. நீ சென்னை சமர்தாவில் படித்தாய். ஏசியாவிலேயே 500க்கும் மேற்பட்ட திறமையான ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வி நிறுவனம் சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஏசியாலே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்க்கு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னை சமர்தால தான் இருக்கு. எங்க இருக்கு? சென்னை சமர்தால தான் இருக்கு. இப்போ வழக்கமாக அந்த உயர்கல்வி சொல்லுவோம், அதாவது இப்போ பிஏ எம்ஏ படிக்கிறோம், எம்ஃபில் பிஹெச்டி டாக்டரேட் அப்படிலாம் போகிறோம்னு இருப்போம். இப்போ நீங்கள் இதை முடித்த உடனே இந்த துறைக்கு வந்துட்டீங்க. இப்போ இதில் உயர் கல்விக்கான வாய்ப்புகள் தகுதிகள் இதில் நிறைய இருக்குதா? இருக்குது சார். எப்படி சார்? டிப்ளமோ முடிச்சோன்னே சென்னை அமிர்தாலே வந்து நான் பிஎஸ்சி படிக்கலான்னு அங்கேயே படிக்கலாம். ஹோட்டல் சரி. மேனேஜ்மெண்ட் மேற்கொண்டு அதை பற்றி படிக்கலாம். அப்படி படிக்கிறதுக்கான அடிப்படை வசதிகள் அங்கே எல்லாமே இருக்கா சார்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அதான் சார் அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கா சார்? அட்மிஷன் போடுறப்ப டிவியில் ஆட் பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது சார். சரி. இது மாதிரி நமக்கு இருக்குமா, பண்ண முடியுமா? அது இல்லை, இதுமா ரியலாக இருக்கா இல்லைன்னு தெரியல சார் எனக்கு. அதனால் நான் அட்மிஷன் போடுறதுக்கு காலேஜ் தான் சார் வந்தேன். வந்து பார்த்தா உண்மையாலுமே அந்த அட்மாஸ்பியர் இருந்தது. அதனால் ரொம்ப பிடிச்சது. 5 ஸ்டார் ஹோட்டலுக்குரியது அதுவே இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா 5 ஸ்டார் 7 ஸ்டார் இதெல்லாம் சாதாரணமாக கொடுக்க மாட்டோம், நம்மளாம் வாங்கி ஒட்டிக்கிறது கிடையாது. அது குறைஞ்சபட்சம் இன்னென்ன இது இருந்தால் தான் அது கொடுப்பாங்க, இல்லைன்னா 3 ஸ்டார் தான் பெரிய விஷயம். கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஏசி கண்டிஷனர் பண்ணியிருக்காங்க சார். சரி. அதனால பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டேவே அட்மிஷன் போட்டேன் சார். அதனால காலேஜும் கண்டிஷன், ஏர் கண்டிஷன் வேறு. சரின்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. சரி சரி சரிங்க. இப்போ அவங்க ஒரு 5 துறை சொன்னாங்க, அதில் நீங்கள் எது போக போகிறீங்க அதில்? சார் அதில் வந்து நான் ஃபுட் ப்ரொடக்ஷன் தான் சார். எனக்கு சமைக்கிறதுனாலே பேசிக்காக பிடிக்கும் சார். அப்படியா? ஃபுட் ப்ரொடக்ஷன் தான். அதான் சொன்னார் அவர். ஆமாம் சார். நான் எங்கள் குடும்பத்தில் வரிசையாக சொல்லிட்டே வந்து அவர் சமைப்பேன்னு சொன்னார். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு அவருக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்கீங்களா? சார் கண்டிப்பாக சார். என்ன பண்ணியிருக்கீங்க? சாப்பிடுவீங்களா? சார் வீட்டில் நான்வெஜ் எடுத்தாலே சமைக்கிறது நான். ஓ, நீங்கள் தான். ஆமாம் சார். சரி 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 சரி. அதனால இல்லை, அதுக்கெல்லாம் பொறுமை வேணுமே. ஏன்னா இந்த வயது உங்களுக்கு இளம் வயது, இந்த துடிக்கிற ரத்தம், வேகமாக ஓடக்கூடியது, ஃபுட்பால் கிரவுண்டு, கிரிக்கெட்டு அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த துறை இது ரொம்ப பொறுமைக்குரிய ஒரு விஷயம். ஆமாம் சார். சார் நான் ஸ்போர்ட்ஸ்லேயும் இது பண்ணுவேன், சேம் டைம் இதுலேயும். ஓ, ரைட் ரைட் ரைட். படிக்கிறத தவிர கொஞ்சம் எல்லாம் பண்ணுவேன் சார். ஓஹோ, நல்ல நல்ல விஷயம். இப்போ வந்து சராசரியான மக்களுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ்ஷஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது சார். சரி. இப்போ எனக்கு என்னென்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு நார்மலான பீப்புளுக்கு. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, அவங்க சட்டத்துறை, அம்மா கல்வித்துறை, அண்ணன் வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்தது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒன்று. மேற்கொண்டு பெரிய இது என்ன வச்சுருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஈரோட்டில் ஒரு பெரிய இது வச்சுருக்கீங்க. வெளிநாடுகளில் இது மாதிரி போய் இன்னும் அதிகமாக படிக்கணும்னு ஒரு யோசனை இருக்கா? ஆமாம் சார். 5th செமஸ்டரில் வந்து காலேஜில் வந்து ஐடி ட்ரைனிங் மலேசியா அனுப்புகிறாங்க சார். அனுப்புகிறாங்க. சரி, கண்டிப்பாக போகணுன்னு இருக்கேன். சரி, நீங்கள் நிச்சயம் போகணும். அது மட்டும் இல்லை, நல்ல தாய் தந்தையர், அருமையான இன்ஸ்டியூட் இருக்குது, நல்ல நோக்கம் இருக்குது, இளம் வயது, நிறைய சாதிப்பீங்க. இந்த சாதனைகள் மூலமாக உங்களுடைய பெருமை நிச்சயமாக எதுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சென்னை சமர்தா கிடைக்கும்னு நான் ரொம்ப வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சென்னை சமர்தா, இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சந்தோஷமா இருக்காங்க. சென்னை சமர்தா சொன்னதை செஞ்சாங்கன்னு நாங்க சொல்றதை விட இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லட்டுமே. எங்க சென்னை சமர்த்தால இருக்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. புரியுற மாதிரி பிராக்டிகலா சொல்லி தராங்க. ஈஸியா கத்துக்கிட்டேன். போன வருஷம் படிச்சுக்கிட்டே மாசம் 10,000 சம்பாரிச்சேன். இந்த வருஷம் மலேசியா போய் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட்டோட ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் கோஹினூர் ஏசியானா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப் ஸ்டைலே மாத்தினது சென்னை சமர்த்தா. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நான் சினிமால தான் பார்த்திருக்கேன். சென்னை சமர்த்தால வந்து சேர்ந்தேன். இங்க 7 ஸ்டார் ஹோட்டல் அட்மாஸ்பியர்ல படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட் டைம் வேலை செய்யறேன். ஸ்டார் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, இப்போ நாங்க அதை அனுபவிக்கிறோம். நான் +2ல மார்க் கம்மி, படிப்பு அவ்வளவா வராது, அதனால பயந்துகிட்டே இருந்தேன். சென்னை சமர்தால சேர்ந்தேன். இங்க முழுக்க முழுக்க பிராக்டிக்கல் படிப்புங்கிறதால என் பயமெல்லாம் போயிடுச்சு. ஈஸியா கத்துக்கிட்டேன். இப்போ படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கிறேன். மாசம் 14,000 ரூபாய் வாங்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன்னு சொன்னப்போ நிறைய பேர் விவரம் தெரியாம சாப்பாட்டுக்கு ஒரு படிப்பான்னு எங்களை கிண்டல் பண்ணாங்க. ஆனா இந்த படிப்பு ஒரு ஸ்டார் ஹோட்டலே நிர்வாகம் செய்யறதுன்னு இப்பதான் தெரிஞ்சுட்டு வராங்க. எந்த கோர்ஸ் படிச்சாலும் கிடைக்காத வேலை வாய்ப்பு சென்னை அமிர்தால இருக்கு, அதுவும் கை நிறைய சம்பளத்தோட. இன்னும் 2 மாசத்துல நாங்க கோர்ஸ் முடிக்க போறோம். ஆனா இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில இருக்கு.
நான் கிராமத்துல இருந்து வரேங்க. நீ எல்லாம் சிட்டில, அதுவும் சென்னையில போய் எப்படி படிப்பேன்னு எல்லாரும் கேட்டாங்க. நம்பிக்கையோட சென்னை சமிர்தால சேர்ந்தேன். இப்ப படிச்சுக்கிட்டே 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட் டைம்ல சம்பாதிக்கிறேன். கோட்டு சூட்டுன்னு சென்னை சமிர்தா என்னை இப்படி மாத்திடுச்சு. இப்ப எங்க ஊர்ல நான் தான் ஹீரோ. பாத்தீங்களா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொரு பதம். இன்னைக்கு இவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ நீங்க? சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். உலகத்தின் கதவுகள் திறந்திடுமே, சென்னை அமிர்தாவில் படித்தால் ஆனந்தமே. உலகம் வியக்கும் சர்வதேச தரமே, உலகம் பாராட்டும் பயிற்சியை தருமே. சென்னை அமிர்தா, நம் சென்னை அமிர்தா, International Institute of Hotel Management. உனது புகழை உலகம் பேசுமே, உலகம் உனக்கு முன்னுரிமை தருமே. சென்னை அமிர்தா, நம் சென்னை அமிர்தா, International Institute of Hotel Management. உலகத்தின் கதவுகள் திறந்திடுமே, சென்னை சமிர்தாவில் படித்தால் ஆனந்தமே. Chennai's Amrita International Institute of Hotel Management. சென்னை சமிர்தா சென்னையில மட்டும்தான் இருக்கு. எங்க இருக்கு? சென்னையில மட்டும்தான் இருக்கு. சேர்ந்துடலாமா? இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்கல ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே இன்றைக்கு நம்ம சந்திக்க போகிறவர் ஒரு வித்தியாசமாக ஒரு வெற்றியாளர். அது என்ன வித்தியாசமான வெற்றியாளர் அப்படின்னு சொன்னால், வழக்கமாக எங்கள் அப்பா பணம் கட்டலை, அவர் இப்போ இது தரல, ஃபீஸ் கட்டலை அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் இவரை பற்றி ஒரு கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த ஆச்சரியத்தை நானே சொன்னால் நல்லா இருக்காது. எப்போவுமே ஒரு சஸ்பென்ஸோடு ஒன்று சொல்லணும். அப்படி கதை படிச்சுட்டே வருவோம், தொடரும் அப்படின்னு போட்டால் தான் அடுத்த வாரம் வரைக்கும் காத்திருப்போம். அதனால் அந்த சாதனை, அந்த வெற்றி என்னங்கிறத அவரே சொல்வார். உங்களை நீங்கள் அறிமுகம் பண்ணிங்களேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப உங்களுடைய பேர்? என் பேர் ஷேக் மைதீன் சார். ஷேக் மைதீன். தேனியில் கம்பம் புதுப்பட்டின்ற கிராமத்துலேருந்து வரேன் சார். தேனியா, கம்பமா, புதுப்பட்டியா? எந்த ஊர்? தேனி மாவட்டம் கம்பம் புதுப்பட்டிங்கிற ஊர் சார். சரி. ஏன்னா முந்தி அது மதுரை மாவட்டத்தில் இருந்தது. அவர் இளையராஜாவாக இருந்தாலும் சரி, வடுகப்பட்டில் இருந்த வைரமுத்துவாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு காலத்தில் மதுரை மாவட்டம். ஆனால் இப்போ அது தேனி மாவட்டம். அதில் கம்பத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுப்பட்டிங்கிற ஊர். சரிங்க. படித்ததெல்லாம்? நான் படித்ததெல்லாம் 10th வரைக்கும் புதுப்பட்டி அந்த கிராமத்தில் படித்தது. அதுக்கு மேலே +1 +2 அந்த கிராமத்திலே கிடையாது. சரி. அது பக்கத்தில் உத்தமபாளையன்ற ஒரு ஊரில் தான் +1 +2 கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். சரி. தமிழ் மீடியம் தான்? தமிழ் மீடியம் தான் சார். பல பேர் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்காங்க. அதுவே பாராட்டுக்குரிய ஒன்று. ஏன்னா இங்கிலீஷ் படித்தா தான் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படிங்கிறாங்க. அது என்னை கொண்டு ஏற்காட்டில் சேர்த்து விட்டுருந்தா நான் வேர்க்கல்ல விற்றுருப்பேன் அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி படித்தாலும் சரி. நம்முடைய அப்துல் கலாம் தொடங்கி எழுத்தாளர் சுஜாதா வரைக்கும் எல்லாருமே தமிழ் வழி கல்வியில் தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. பாராட்டுகள். அப்புறம் அடுத்து? அப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு சார். ஏன்னா எங்கள் பாட்டி கல்யாண வீட்டில் சமையல் பண்ணுறவங்க. அடையாப்பா, சந்தோஷம் சந்தோஷம். எங்கள் ஊர் சைடுனாலே அதுவும் பிரியாணிலாம் பிரமாதம் பண்ணுவீங்க. எங்கள் ஊர்லனாலே எங்கள் பாட்டி சமையல் தான் ஃபேமஸ். சரிங்க. அதனால் எனக்கும் அதில் கொஞ்சம் பேர் சொல்லுங்களேன். கொலுசனம்மா. அப்படிங்களா? ரொம்ப வாழ்த்துக்கள். அவங்க சமையல்னால் ரொம்ப ஃபேமஸ். சரிங்க. எனக்கு அதனாலே அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனாலும் ஏன் அடுப்பில் கிடந்து நீ வேகணும்னு சொல்லி யாரும் அந்த சைடு விடலை. ஆனால் எனக்கு நான் அந்த பாருங்க, இந்த படிப்பை பொறுத்த மட்டும் எல்லாரும் அடுப்பில் கிடந்து வேகிற, அப்படியே எண்ணெயில் மிதக்கிற, இது மட்டும்தான் சொல்கிறாங்க. எல்லா துறையிலையும் ஒரு கஷ்டம் உண்டுங்க. ஆனால் அந்த கஷ்டத்தில் இதை மாத்திரம் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாத்துலேயும் இருக்குது. சரி. ஆனாலும் அதை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்திலே இருந்தேன். அப்போ தான் நான் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி 2 பேர் சொன்னாங்க. சரி. அதை பார்த்துட்டு நான் வத்தலகுண்டில் ஒரு காலேஜில் போய் இதுக்கு முன்னாடி சேர்ந்துருந்தேன். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேர்ந்துருந்தேன். ஆனால் அவங்க சொன்னதும் அந்த காலேஜில் இருந்தது எதுவுமே கிடையாது. இது சொல்லப்போனால் அவங்க எங்களுக்கு கிளாஸே நடத்தலை. சரி. சும்மா வெறும் இன்னொரு ஹோட்டலுக்கு கிளாஸ் நடத்தினா சந்தோஷமாக தானே இருப்பாங்க. அதுவும் நான் சில சமயம் பார்த்துருப்பேன். நம்ம கல்லூரிகள் நுழையிற போகிறே சில பையன் ஆர்வமாக கேட்பேன், இன்றைக்கி நீங்கள் லீவுனாங்க அப்படிம்பா. இல்லைப்பா வந்துட்டேன் அப்படிம்பேன். வந்தாலும் வகுப்புக்கு வர மாட்டாரா, பக்கத்து பையிட்ட சொல்லுவான். வருவேன். அப்படியே வந்தாலும் பாடம் நடத்த மாட்டாரா, நடத்தியோ அப்படின்னு நான் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் இவர் பாருங்க, பாடம் நடத்தலைன்னா கவலைப்படுறாரு. சரி. அங்கே எத்தனை வருஷம் படிச்சிங்க? 3 வருஷம் சார். 3 வருஷம் எங்கே படிச்சிங்களா? ட்ரைனிங் வச்சுட்டாங்க. சரி. அந்த ட்ரைனிங் போன இடத்துல சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி நாங்களும் விட்டோம். கிளாஸ் நடத்துவாங்கன்னு சொல்லி எங்கிட்ட இருந்தோம். அப்படிங்க அங்கேயே 3 வருஷம் படிச்சிட்டிங்க? எஸ் சார். சரி. அப்புறம் எப்படி இங்கே வந்தீங்க? சென்னை சமிர்தாக்கு அங்கே அனுப்பும்போது சென்னையில் ஒரு ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சரி. அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். சரி. பார்த்தோன்னே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்.
அந்த காலேஜில் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் சொன்னாங்க. அதனால கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. கரெக்டு. சரி நம்ம நேரில் ஏன்னா இவர் ஒருத்தர் தான் அனுபவப்பட்டவர், அதனால் கரெக்டாக சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. இப்போ நீங்கள் சில இடத்துல சொல்லுவாங்க, அந்த வீடு வாங்க போனோம்னா அப்படியே நமக்கு சொல்கிற விஷயம் பூரா அப்படி இருக்கும். ஒருத்தர்லாம் சொல்கிறாரு செவ்வாய் கிரகத்துக்கு மிக அருகில் அப்படிங்கிறாரு. அது எங்கே பிளாட் போட்டிருக்காங்கன்னு தெரியல நமக்கு. சார் கவுன்சிலிங் வந்திருந்தேன். கவுன்சிலிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் நாம எப்படி அதுங்க படிக்க கேட்கலையா? கல்லூரியில் வந்து நீங்கள் ஏன் 3 வருஷம் படித்து திருப்பி இதே காலேஜுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்கலையா? கேட்டாங்க சார். ஆனால் நான் அது கற்றுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு ரொம்ப இருந்ததுன்னா நான் மறுபடியும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் மறுபடியும் அதே 3 வருஷம் அதே டிகிரியாக படிச்சிங்க? இல்லை சார், இது டிப்ளமோ கோர்ஸ். மலேசியன் டிப்ளமோ. அது என்னது? மலேசியன் டிப்ளமோ. மலேசியன் டிப்ளமோ. யூனிவர்சிட்டியோட இன்டர்நேஷனல் கோர்ஸ் படிக்கிறாரு. சரி. ஸோ இதில் அவருக்கு இன்டர்நேஷனல் ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ அவர் 3 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்போ சாதாரணமாக பார்த்தோம்னா அது ஒரு வேஸ்ட்டுங்கிற மாதிரி நமக்கு தோணும். திரும்ப இங்கேயே வந்து தான் சேர்ந்துருக்காரு, டிப்ளமோவுக்கு சேர்ந்துருக்கிறாரு. இதனால அவருக்கு என்ன லாபம் ஏதாவது உண்டா? நிச்சயமா சார். ஏன்னா அஸ்திவாரம் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மேலே பில்டிங் கட்ட முடியும். நிச்சயமா. அதே மாதிரி அவருக்கு வந்து ஏற்கனவே அவர் கத்துக்கிட்ட விஷயங்கள் அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்ல. அப்ப நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியாம அடுத்த லெவலுக்கு அடுத்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்ல ஒரு போஸ்டிங்கோ இல்ல ஒரு சூப்பர்வைசர் மேனேஜர் கேட்டகரிக்கெல்லாம் அவரால் போக முடியுமா அப்படின்னா அதற்கான தன்னம்பிக்கை அவருக்கு வேணும். தன்னம்பிக்கை வேணும்னா அதற்கான தகுதியை அவர் வளர்த்துக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவருக்கு சேலரி கூட இருக்குமா? நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க சார். ஏன்னா முக்கியமாக கேள்வி என்னன்னா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் இவருடைய அந்த இங்கே வந்து டிப்ளமோ எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனாலையும் நிச்சயமாக அவங்க அதை கணக்கில் எடுத்துக்கிறது தான் வேணும். சரிங்க, அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ அவர் 12,500 ரூபாய் பார்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் இயர்லயும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒன்று சொன்னேன், ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு. அது என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னா ஒன்றும் மர்ம கதையெல்லாம் இல்லை. இந்த 12,500 ரூபா சம்பளம் வாங்கினீங்க, சரி, இந்த படிப்புக்கான பணம் இதுகள்லாம் யார் உங்களுக்கு அனுப்புகிறா? நானே கட்டிக்கிறேன் சார். ஃபேமிலியால் அந்த ஃபீஸ்லாம் பே பண்ண முடியாது. சரி. அதனால் எனக்கு காலேஜில் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குண்டு. அவங்க நான் காலேஜில் சேர்ந்த 15ஆவது நாளே எனக்கு பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுத்தாங்க. சரி. பிரின்ஸ்பல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணார். பிளேஸ்மெண்ட் மெம்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தாங்க. அவங்களும் என் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு 12,500 சேலரி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் என்னோட ஃபீஸை நானே பே பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலிக்கும் நான் அனுப்புகிறேன். பார்த்தீங்களா? ஃபாரின் ஸ்டடீஸ் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்தாலே மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் வெளியில் கேட்கும். பட் சென்னை அமிர்தா சேஞ்ச் த சவுண்ட். ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஊரில் படித்தோம், இப்போ செகண்ட் இயர் ஃபாரின்ல ட்ரைனிங்ல. எங்கே கிடைக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு? 90% ப்ராக்டிக்கல் கிளாஸ், ஸோ 100% என்ஜாய் பண்ணி படிக்கிறோம். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியான்னு 400 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல உலகம் முழுக்க படிச்சுட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் எங்களுக்கு கிடைச்ச சான்ஸ், இந்த வருஷம் உங்களுக்காக வெயிட்டிங். தேங்க்ஸ் பா. என்னை மாற்றியது சென்னை அமிர்தா. சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அம்மா, என்னங்க சுரேஷ் வந்துட்டாங்க? உனக்கு பிடிச்ச காலேஜ்ல சேர்க்க சொன்னேன். இப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நிக்கிற. சந்தோஷமா இருக்குடா. படிக்கும் போதே பார்ட் டைம்ல கை நிறைய சம்பளம், அது அவங்க அம்மாக்கு சந்தோஷம். செகண்ட் இயர் ஃபாரின்ல ட்ரைனிங், அது அவனுக்கு சந்தோஷம். கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இதான் எனக்கு சந்தோஷம். சில பசங்க படிக்கவே கஷ்டப்படுறாங்க, சில பசங்க படிச்சும் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஆனா சென்னை அமிர்தால இடம் கிடைச்சா வேலையில சேர்ந்த மாதிரி தான். சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவுக்கு இதுக்கு மேல என்னங்க வேணும்? வழக்கமாக சில பேர் செல்ஃபீஸ்பாங்க, இவர் செல்ஃப் ஃபீஸே கட்டிட்டு இருக்காரு. அதுவே பெரிய பாராட்டுக்குரிய ஒன்று. சரி, அது மட்டும் இல்லை சார், நான் ஃபஸ்ட் டைம் இங்கே கவுன்சிலிங் வந்தப்போ அவங்களே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனாலும் சரி, நம்ம ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பட்டவங்க தானே, முன்னாடி காலேஜே பார்க்கணும்னு சொல்லி உள்ளே போய் பார்த்த உடனே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். சரி, சேர்ந்த உடனே ஏற்கனவே மரத்தடியில் படித்து அனுபவப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். போன ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் லேபும் சரி, இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரிக்கு 4 டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ப்ராக்டிக்கல் லேபும் ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கோ அதை அப்படியே பேத்து எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரிக்கே இருக்கும் சார். ஓஹோ, சரி சரி சரி. அதனால் உடனே நான் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறேன் சார். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க லெக்சரர்ஸ் எல்லாமே வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு லெக்சர்ஸ், எல்லாமே அப்ராட் க்ரூஸ் லைன்ஸ் அண்டு எல்லாமே அந்த ஃபீல்டில் இருந்து வந்தவங்கன்றனால அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா டீச் பண்ணுறாங்க, நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க சார். இப்போ எங்கே வேலை பார்க்குறீங்க? இப்போ நான் வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் ப்ரொடக்ஷனில் அசிஸ்டன்ட் ஷெஃபாக இருக்கேன். இது இருக்கிறீங்க. இது முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க?
ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது சார். சரி. என் ஆம்பிஷனே ப்ரொடக்ஷனில் ஷெஃப் தாமு மாதிரி டாக்டரேட் வாங்கணும். அதேப்பா நம்ம தொலைக்காட்சிகளில் பார்ப்போம். அவர் பாருங்க, அவருடைய துறையில் அவர் சமையல் பண்ணுறப்பே நமக்கு சாப்பிடணும் போல இருக்கும். அது என்ன பண்ணுவார், எல்லாம் பண்ணிவிட்டு அந்த மண் சட்டியில் வாழை இலையில் வச்சு கொடுப்பாரு பாருங்க. டிவியை பார்த்த உடனே நமக்கு எப்படியே சாப்பிடணும் போல தோணும். ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்கார். அது மாதிரி அது ஒரு மாதிரி படித்து டாக்டரேட் வாங்கணும். எஸ் சார், அவர் மாதிரி டாக்டரேட் வாங்கணும். அவர் மாதிரியே கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணணும். சரி சரி சரி, என்னோட ஆம்பிஷன். பாருங்க, சமையல் பண்ணுறதே ஆச்சரியம். சமையலில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கிறாருன்னா பெரிய சந்தோஷமாக இருக்குது. தானே படித்து கிராமத்துலேருந்து வந்து நான்லாம் அந்த ஊருக்கு போயிருக்கேன், பட்டிமன்றங்கள்லாம் பேச போகிற போயிருக்கேன். சின்ன கிராமம், ஒரு பெரிய இதுக்கு போகிறதா இருந்தால் 1/2 மணி நேரம் பஸ்ஸுக்கு நிற்கணும். பெரிய நகரம்னா அந்த பக்கம் கம்பம், இந்த பக்கம் வந்தால் தேனி. இன்னும் பெரிய நகரத்தை பார்க்கணுன்னா மதுரைக்கு வரணும். அங்கேருந்து பிறப்பிட்டு வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய சாதனையை இந்த வயதில் அவர் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அந்த வாய்ப்பை தந்தவங்களை நாம் நிச்சயமாக பாராட்டணும். அவருடைய குடும்பத்தாருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இன்னொன்று, இவருடைய அரிய குணம், எனக்கு அது தல்ல இது தல்ல அது வாங்கி தல்ல இது வாங்கி தல்ல என்ன வாட்ச் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நடுவில் யாரும் வேண்டாம், தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லக்கூடிய வேறு ஒரு தாரக மந்திரத்தை இவர் வந்து இன்னைக்கு செஞ்சுருக்காருன்னா கடவுள் எல்லா வகையான அந்த கருணையும் அவர் மேலே வச்சுருக்காருன்னு நமக்கு தோணுது. அவருக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி இன்னும் மேலும் மேலும் சாதனைகள், அவருடைய அந்த குறிக்கோள், நோக்கம், கோல் செட்டிங் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லி நம்ம வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி. மேலே எதுவும் சொல்லணுமா நீங்கள்? நான் ஊர்லேயே இருந்தால் கூட ஏதோ வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு கூலி வேலை தான் பார்த்துருப்பேன். சரி, இப்போ கோட் சூட் போட்டோ வச்சு அளவு பார்க்குற அமிதாவுக்கு ரொம்ப நன்றி. அடே ரைட் ரைட் ரைட். அவர் சொல்ல வருது என்னென்னா, வேட்டி சட்டையெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஏன்னா அதான் நம்முடைய பண்பாட்டு உடை. இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த லெவலில் கொண்டு வந்துருக்காக தன்னுடைய கல்வி நிலையத்துக்கு அவர் நன்றி சொல்கிறாரு. ரொம்ப பாராட்டுகள். நமது பையில் இனி நாளை நமது கையில் ஜெயிப்போம்.